தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மீண்டும் நம்முடன் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நாங்க 2 பேர் சேர்ந்து எதை பத்தி பேச போறோம்னா, பெங்கால் ஃபைல்ஸ். பெங்கால் ஃபைல்ஸ்ன்னு ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு வந்திருந்தது. விவேக் அக்னிஹோத்ரி அவர்கள் இயக்கியிருந்தாரு. அவர் தொடர்ந்து இது மாரி உண்மையாலேயே வரலாற்றுல நடந்த நிகழ்வுகள தொடர்ந்து அவர் படமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து அவர் காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு ஒண்ணு எடுத்திருந்தாரு. இப்போ பெங்கால் ஃபைல்ஸ்ன்னு எடுத்திருக்காரு. ஸோ நாம இத பத்தி தான் பார்க்க போறோம். பெங்கால் ஃபைல்ஸ் எத பத்தின படம்? எதை பேஸ் பண்ணி அவர் எடுத்திருக்காரு? என்ன மாதிரியான விஷயங்கள் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு 2 நாடு பிரியறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் ப்ரோ. ஹலோ பிரதர், வணக்கம். இந்த பெங்கால் ஃபைல்ஸ் இத பத்தி நம்ம பேசணும்னு ஒரு 2, 3 நாள் முன்னாடியே பிளான் போட்டிருந்தோம். பட் இப்பதான் டைம் அமைஞ்சிருக்கு. ஆமா. ஓகே. சொல்லுங்க ப்ரோ. எஸ். இப்போ நம்ம ஊர்ல வந்து வரலாற்று படங்கள் அதிகமாக வர்றதில்ல ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஹாலிவுட்ல, அதுக்கப்புறம் ஐரோப்பாலாம் போனீங்கன்னா, அவங்களுடைய அந்த வேர்ல்டு வார் பத்தி அவங்க எக்கச்சக்கமா படத்த வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் ஆஸ்காரும் வாங்கும். இது மாரி வரலாற்று படங்கள். பட் நம்ம ஊர்ல அந்த மாதிரி வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம வந்து படமா பண்றது இல்ல. முக்கியமா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி படங்கள் வந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப ரொம்ப ரேர் தான். அப்படி வந்தாலுமே இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு ஆதரவா இப்போ ஒரு படம் வந்திருக்கே. பேர் என்ன? தண்டகர்மாந்திரமா? ஏதோ அந்த 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 மாரி தான் அவங்க தண்டகாரண்யமா? ஆமா. அவங்களுடைய வரலாற்றுக்கு ஏத்த மாரி அவங்கள குளோரிஃபை பண்ற மாரி படம் வருமே தவிர, ஆக்சுவலா வந்து நடந்த விஷயத்த அந்த வரலாற்று உண்மைகள வரலாற்று பூர்வமாக பேசுறதுக்கு இங்க ஆள் இல்ல. ஸோ விவேக் அக்னிஹோத்ரி லாஸ்ட் டைம் வந்து ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு வரலாறு அது. அதுக்கப்புறம் இப்போ எடுத்த பெங்கால் ஃபைல்ஸ் நான் இன்னும் பார்க்கல. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற வரலாறு, ஏன் அந்த படத்த அவர் எடுத்தாரு அப்படின்றதுக்கான வரலாறு, அந்த சம்பவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அது என்ன கேட்டீங்கன்னா, காஷ்மீர் ஃபைல்ஸை விடவும் ரொம்ப ஒரு காத்திரமான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி அது ஆக்சுவலி. அது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, 1946ல ஆமா 46ல இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால. அதுவும் ஆகஸ்ட் மாதம் தான். கரெக்டாக ஆகஸ்ட் மாதம். ஆமாம், ஆகஸ்ட் மாதத்துல என்னாச்சு, இவங்க வந்து அதுக்கு முன்னாலேயே முஸ்லீம் லீக்ல இருந்த லீடர்ஸ் ப்ளஸ் இவர் முகமது அலி ஜின்னா, இவங்க எல்லாமே என்ன கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு தனியாக ஒரு நாடு வேணும்னு சொல்லி 1940s ஆரம்பத்திலேயே அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கோரிக்கை அப்படியே ஆன் அண்ட் ஆஃபாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அவர் பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் காந்தி கூட பேசினார், எல்லாரும் கூடயும் பேசிட்டு இவர் என்ன பண்ணார், இவங்க கிட்ட நம்ம வந்து கொண்டு போனால் அது கரெக்டாக அமையாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணார், டைரக்ட் ஆக்ஷன் டே. அப்படின்னா என்னென்னா, முஸ்லீம்ஸே நீங்களே வந்து டைரக்டாக ஆக்ஷனில் வந்து இறங்குங்க, அதான் அதனுடைய அர்த்தம். பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு எங்களுக்கு வேணும், அதற்கான உரிமை எங்களுக்கு உண்டு, நீங்கள் எங்களுக்கு அந்த நாட்டை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க முஸ்லீம்ஸ்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஆக்ஷனில் வந்து இறங்கணும். அது என்ன மாதிரியான ஆக்ஷன் அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயந்தான். அவர் இப்படி சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிற கொல்கத்தாவில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கே உள்ள லோக்கல் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் பயங்கரமாக அவங்களுக்குள்ள தாக்கிக்கிறாங்க. அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்ம ஹிந்துஸ் தான். ஏன்னா ஒரு அங்கே நடந்த அந்த வயலன்ஸை வந்து அவங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க. எந்த வீடை எப்போ அடிக்கணும் அப்படின்ற மாதிரி, எந்த ஏரியா அப்படி சொல்லி அந்த ஏரியாஸ் வந்து மார்க் பண்ணி இவங்க வன்முறையை வந்து ஆரம்பித்தாங்க. ரொம்ப கொடூரமான வன்முறை, வீடு புகுந்து அவங்கள அப்படியே கண்ட துண்டமாக வெட்டி, வீட்டோட சேர்த்து தீ வச்சு கொளுத்தி, இந்த மாதிரி பயங்கரமான ஆயுதங்களால் தாக்குனாங்க. அதில் மோர் தென் 7,000-8,000 மக்கள் இறந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு எஸ்டிமேஷன். அப்போது இப்போ வந்து ஏன் நான் இந்த விஷயத்த இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம ஊரில் வரலாற்றை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுற ஒரு வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக A2D அப்படின்ற ஒரு சேனலில் ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரா. அந்த வீடியோவில் அவன் சொல்கிறான், முகமது அலி ஜின்னா வந்து ரொம்ப நல்லவர், அவர் அமைதி தான் அவர் விரும்பினார், அமைதி வேணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அவர் பேசியிருப்பார் அந்த வீடியோவில். ஆனால் டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லி ஒரு விஷயத்த பேர் வச்சு மக்களை தூண்டி விட்டது யாருன்னா இதே ஆள் தான். வன்முறையை வந்து விரும்பின ஒரு ஆள் தான் ஜின்னா. இது வந்து ஃபேக்ட்.
ஓகே. ரைட். அப்போ அந்த இடத்துல வன்முறை பயங்கரமா போச்சு. ஆனா, உள்ள டாக்குமெண்ட் பண்றதுக்கு ஆளே இல்ல. உள்ள போலீஸ் ஃபோர்ஸே உள்ள முடியல. நார்மல் இந்தியன் ஜர்னலிஸ்ட் யாருக்குமே அங்க வந்து அனுமதி இல்ல. ம். அப்பதான் மார்கரெட் பூர்க் ஒயிட் அப்படின்ற ஒரு ஜர்னலிஸ்ட். அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ம். ஃபோட்டோ ஜர்னலிஸ்ட் அவங்க. அவங்களுக்கு உள்ள போறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஆ அவங்க ஃபாரின்காரங்க அப்படின்றதுனால அவங்கள ஈஸியா உள்ள அனுப்பிட்டாங்க. அவங்க ஓகே. உள்ள போயிட்டு அவங்க வந்து இந்த லைஃப் மேகசின் சொல்லி ஒரு மேகசின்ல வேலை பார்த்த ஒரு ஜர்னலிஸ்ட் அவங்க. இப்ப லைஃப் மேகசின் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஃபேமஸ். எதுக்கு ஃபேமஸ்னா, இந்த மாரி வார் ஜோன்ல போயிட்டு டைரக்ட் ஆக்ஷன் அந்த வார்ல இருக்கிற விஷயங்கள அப்படியே கேப்சர் பண்ணி அந்த மேகசின்ல போடுவாங்க. ஓகே. முக்கியமா 1970ஸ், 80ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ லைக் பாலஸ்தீன அ அராஃபத் இருக்கார் இல்லையா? அராஃபத் ம். வந்து எங்கெல்லாம் போய் பாம்பு வச்சாருன்னு சொல்லி, அந்த பாம்பு வைக்கிற இடத்தெல்லாம் கொண்டு போய் இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரஸ்டீஜான ஒரு மேகசின் அவங்க. ஓகே. அந்த மேகசின்ல வேலை பார்த்தவங்க தான் இந்த அம்மையார், மார்கரெட் அப்படின்றவங்க. இவங்க ஸ்ட்ரெய்ட்டா ஃபீல்டுக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, அந்த வயலன்ஸ் வந்து இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ். இப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ். இப்ப ம். என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்ப இல்லாம போயிருந்துச்சுன்னா, அப்படி வயலன்ஸே இல்லன்னு கூட இவங்க வந்து வரலாற்ற வந்து மாத்தி எஸ். எழுதியிருப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. இல்லையா? ஆமா. அவங்க என்ன பண்ட்டாங்க, அத ஃபோட்டோ புடிச்சு மேகசின்ல வந்து எடுத்து குடுத்தாங்க. அவங்க மேகசின்ல குடுத்த ஃபோட்டோலாம் வெறும் ஒரு 3 ஃபோட்டோ தான். ஆனா, அதையும் தாண்டி இன்னும் பல ஃபோட்டோஸ் இருக்கு. அதுல ம். ஒரு ஃபோட்டோஸ் நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு நீங்க காட்டலாம். அத பத்தி நானும் சொல்றேன். அந்த ஃபோட்டோல அது என்ன காட்சி அப்டின்னா, ஒரு ஒரு கிராமம். அந்த கிராமத்த பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாம்பி படத்துல வந்த மாரி இருக்கு. இப்ப ம். ஜாம்பி அப்பாகலிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவெல்லாம் காலி பண்ணி மக்கள்லாம் வந்து ஓடிருப்பாங்க. அந்த ம். ஊரே அப்படியே ஆ மயானம் மாரி இருக்கும். அமைதியா இருக்கும். அந்த மக்களே இல்ல. அந்த மாரி ஒரு தெருவுல, அந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா, பிணங்கள் அப்படியே கிடக்குது. ஏதோ இந்த காக்கா, குருவிய வந்து வெட்டி போட்டுருப்பாங்க தெரியுமா? மட்டன் ஷாப்ல வந்து கறிய வெட்டி அப்படியே தொங்க போட்டுருப்பாங்க. அந்த மாரி அந்த தெருவுல பாடிஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது. ம். பாடிஸ் எல்லாம் அப்படி எலும்பு ஏன்னா, அந்த ஸ்ட்ரீட்ல அப்படி இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள அந்த வீடுகள் மேல வல்ச்சர்ஸ் உட்கார்ந்திருக்கு. கழுகுகள், பருந்துகள் வந்து உட்கார்ந்திருக்கு அந்த பணத்த சாப்பிடுறதுக்காக. அதுல பாதி பிணங்கள வந்து அத சாப்ட்டு வெறும் எலும்பு மட்டும் தான் கிடக்குது. பல நாட்கள் யாரும் உள்ள முடியல. பல நாட்கள் போலீஸ் ஃபோர்ஸ், ராணுவம் யாருமே உள்ள முடியாத அளவுக்கு அவ்ளோ ஒரு மோசமான வன்முறை அங்க நடந்திருக்கு. இந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது, அ இந்த ஃபோட்டோ பலமுறை பார்த்திருந்தாலும், ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் வித்தியாசமா இருக்கும். எப்படி இந்த மாரி விஷயங்கள் வந்து அ மக்கள் செய்றாங்க? ம். ஒரு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைக்காக நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தவங்க, நேத்து வரைக்கும் நம்ம கூட ஒண்ணா இருந்தவங்க, நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம கூட பழகுனவங்கள எப்படி மக்கள் இந்த மாரி கொல்றாங்கன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆ இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. 1992 இல்லன்னா 3 அந்த டைம்ல சூடான் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்க நாட்டுல ம். பயங்கரமான பஞ்சம். பயங்கரமான ஃபேமைன் வந்ததுனால மக்கள் சோத்துக்கே வழி இல்லாம இருந்தாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ ஒண்ணு. ஆ ஒரு சின்ன ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு குழந்தை, ஒரு மாரி சுருண்டு பசியில வந்து அவங்க வந்து எலும்பு தோலுமா மாறி, ஒரு மாரி சுருண்டு இப்டி அவங்க வந்து படுத்திருப்பாங்க. ஆ அவங்கள சாப்பிடுறதுக்காக அங்க ஒரு கழுகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். கரெக்ட்டா வெயிட்டிங். ரெடியா. ஆ இந்த ஃபோட்டோ நீங்க பார்த்திருக்கலாம். அந்த ஃபோட்டோ அ அவர் எடுத்தவர் பேர் வந்து கெவின் நெனைக்கிறேன். அவர் பேரும் கெவின் தான். ம். அவரு அந்த ஃபோட்டோவ வந்து எடுத்திருப்பாரு. ஆனா, அவரு அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு, அத வந்து மேகசின்ல பப்ளிஷ் பண்ணி, அவருக்கு அவார்ட்லாம் குடுத்தாங்க. பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற மாரி அவருக்கு வந்து புலிட்சர் பிரைஸ்ன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் கூட வாங்குனாரு. ஆமா. ஆ ஆனா, அந்த ஃபோட்டோ அ எடுத்து அடுத்த ஒரு 4 மாசத்துல ஹி கமிட்டட் சூசைட். ம். ஆ ஏன்னா, அது அந்த அளவு அவர பாதிச்சிருந்திருக்கு. பாதிச்சு. எனக்கு ஐ ஆமா. எனக்கு இத பார்க்கிறப்போ, இந்த ஃபோட்டோ பார்க்கிறப்ப எனக்கு அதான் ஞாபகம் வருது. அந்த அளவு கொடூரமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிணங்கள வந்து ப அப்படியே அந்த ஸ்ட்ரீட்லயே வச்சு அவங்கள வச்சு அவங்கள வந்து எரிக்கிறாங்க. அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ஆ அத வந்து நெனச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இந்த மாரி விஷயத்த இவர் வந்து இப்ப டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நான் இந்த படம் இன்னும் நான் பார்க்கல. ஆனா இந்த படத்த பத்தி மெயினா வந்த இந்தியாவுல உள்ள பல பப்ளிகேஷன்ஸ் இத பத்தி தப்பா தான் வந்து எழுதியிருக்காங்க.
இந்த வரலாற்றை இவர் பதிய வச்சிருக்காரு. ஆனா, உள்ள பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கம்யூனல் அந்த பிரிவினைய வந்து இவரு ஃபார்ம் பண்றாருன்னு சொல்லி, இவருக்கு எதிராக பல அ அ ஆட்கள் வந்து பேசியிருக்காங்க. முக்கியமா த ஹிந்து. ம். ஆ த ஹிந்துல வந்து ஒரு ரிவ்யூ ஒண்ணு வந்துச்சு. அத நான் படிக்கிறேன். விவேக் அக்னிஹோத்ரி இன்ஜெக்ட்ஸ் எ பூஸ்டர் டோஸ் ஆஃப் கம்யூனல் பாய்சன். ம். அவர் வந்து பாய்சன அப்படியே மக்கள் மத்தியில அப்படியே கொண்டு போய் சொருகுறாரு. அப்படின்னு ம். சொல்லி இவங்க பேசியிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கிள்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இது வந்து இது 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 ஒரு திரிக்கப்பட்ட வரலாறு. இது ஒரு தவறான வரலாறு அப்பல்லாம் இவங்க வந்து பேசி வச்சிருக்காங்க. ஓகே. பட் உண்மை என்னன்னா, இந்த மாரி விஷயம் நடந்துச்சான்னா, ஆமா நடந்துச்சு. இதனால இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா, ஆமா பாதிக்கப்பட்டாங்க. அவங்க கொல்லப்பட்டாங்களான்னா, ஆமா கொல்லப்பட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டு வாசல்லலாம் அப்படியே பிணமா அ அவங்க வீட்ட விட்டு எஸ்கேப் ஆகி வெளிய வர்ற டைம்ல அவங்கள போட்டு தள்ளிருப்பாங்க. அவங்க அந்த வாசல்லயே அவங்க வந்து இறந்து கிடப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப க்ரூவலா இருக்கும். பயங்கர குரூசமான காட்சிகள். ஸோ, இந்த வரலாற்ற அவர் பதிய வச்சிருக்காரு. ஸோ, இந்த மாரி விஷயங்கள நம்மளுடைய மறைக்கப்பட்ட வரலாற்ற இன்னும் இந்த மாரி ஆட்கள் கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ரைட். ஏன்னா, சினிமா மூலமா நம்ம வந்து கொண்டு போனோம்னா, ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் இந்த மாரி விஷயங்கள்லாம். ஸோ, பெங்கால் ஃபைல்ஸ் ஒரு அனைவரும் பார்க்க வேண்டிய, பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ரைட், ரைட், ரைட். ப்ரோ இந்த நவ்காலி அப்படின்ற ஒரு இடத்துல தானே இது நடந்தது. இவர் ஆமா, இந்த ஆமா. ம். இத மாரி ஒரு டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படி பண்றதுக்கான ரீசன் வந்து அ இஸ்லாமியர்களுக்கு தனி ஒரு நாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போணும் ம். அப்படின்றதுக்காக தான் இல்லையா? ஆமா. அண்ட் ம். ஆல்சோ இந்த ஆமா ரைட்டு. இந்தியா, பாகிஸ்தான் அந்த டிவைட் ஆனதுக்கு அப்புறமா ம். ஆ இந்தியா வந்து ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இவ்வளோ காசு நாங்க தருவோம். இவ்வளோ ம். பணங்கள வந்து இவ்வளோ செட்டில்மென்ட் வந்து நாங்க உங்களுக்கு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, காந்தி வந்து ம். அதுக்கு அவரு தான் இது அவர் மாரியான விஷயத்தெல்லாம் உண்ணாவிரதம் சொல்லியிருக்காரு. அது மாரி அவர் அதுக்கப்புறம் அவங்க உண்ணாவிரதம் பிரிஞ்சு போனாரு. போனதுக்கு ம். அப்புறமா நம்ம தரலன்றதுக்காக அவர் வந்து உண்ணாவிரதம்லாம் வேற இருந்திருக்காரு. ஆமா, நீங்க ஆமா. வந்து ம். குடுக்கணும். பாகிஸ்தான் ம். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ம். இத மாரி ம். பிரிவினை இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு 2 நாடு உருவாகும் பொழுது, அந்த பார்டர்ல இருந்த மக்கள் வந்து பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க. ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டாங்க. அதுல மேக்ஸிமம் ம். எல்லாருமே ஹிந்துக்கள் தான். ஆமா. ஹிந்துக்கள் ம். தான் கொல்லப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இஸ்லாமியர்கள் உங்கள கொல்ல வந்தாங்கன்னா, நீங்க தைரியமா அந்த சாவ எதிர்கொள்ளுங்க. நீங்க சாகுங்க. அவங்களுக்காக நீங்க செத்து ம். போங்க. அப்படின்ற மாரி ம். சொல்லியிருக்காரு. காந்தியோடைய ம். வார்த்தைகள் இது எல்லாமே. இப்படிலாம் ம்ஹ்ம். பேசின ஒருத்தர் தான் நாம இப்போ மகாத்மா காந்தி, பாரத தேசத்தின் தந்தை அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் ம். இது எதுவுமே ஆமா. அஃபிஷியல் கிடையாது. அவரு தான் மகாத்மா அவர் வந்து இந்த தேசத்துடைய தந்தை அப்படின்றதெல்லாம் அஃபிஷியல் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அப்புறம் ஒண்ணும் இந்த நாடு உருவாகல. அவர் ஒண்ணும் இந்த நாட்ட உருவாக்கல. ஸோ ஆமா. அது தேச தந்தை உண்ம. அப்படி சொல்றதுல பெருசா எந்த விதமான இதுவும் இருக்க போறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட்டும் கரெக்ட். நம்ம இதுல ஒண்ணு சொல்லி ஆகணும் ப்ரோ. இப்போ நீங்க ம். இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே பெங்கால்ல ம். நடந்தது சொல்லும்பொழுது, ம். யார் யாரெல்லாம் இங்க ஹிந்துக்கள், யார் யார் வீட்டு எந்தெந்த வீட்டுல ஹிந்துக்கள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணி, கரெக்ட்டா அந்த ஒரு ம். நாள்ல அங்க இருந்த மக்கள ஆமா. வந்து குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்க, பெண்கள் வ சொல்லிட்டு யாரையுமே பார்க்காம அவ்வளோ கொடூரமா கொன்னு இருப்பானுங்க. இதே ம். மாரியான ஒரு விஷயம் தான் பங்களாதேஷ்லயும் நடந்தது. ம். அப்புறமா இங்க ரைட். மகாராஷ்டிரால இந்த சாவா படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு பெரிய கலவரம்லாம் வெடிச்சது இல்லையா? அந்த ம். இடத்துலயும் இதே மாரியான ஒரு விஷயம் தான் நடந்தது. அப்புறம் இந்த வெஸ்ட் பெங்கால்ல இப்ப ரீசென்ட்டா ஒரு கலவரம் ஒண்ணு நடந்தது. சந்தேஷ் காலி சொல்லிட்டு ஒரு இடத்துல. அங்கேயும் ம். பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான். இவங்க வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் யார் யாரெல்லாம் ஹிந்துக்கள் அண்ட் ஆல்சோ காஷ்மீர் பண்டிட்களுக்கும் இதே தான் நடந்தது. ரைட். எந்தெந்த வீட்ல ஹிந்துக்கள் இருக்காங்க அப்படின்றத இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோரா போயிட்டு ஒரு மார்க் மாதிரி ஒண்ணு பண்ணிடுவாங்க. மார்க் வச்சுட்டு வந்துருவாங்க. ம். ம். அதாவது இந்த ம். கருப்பு மை ஊத்தி விடுறது, இல்லன்னா ஆமா. ஏதாச்சும் ஒரு சிம்பல வந்து எழுதி வைக்கிறது. இந்த வீடு ஹிந்து வீடு, இந்த வீடு முஸ்லீம் வீடு, ஹிந்து வீட்ல இருக்கிறவங்க மட்டும் நீங்க கொல்லுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த இவங்க பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான ம். விஷயங்கள் எடுத்து சொல்லும்பொழுது, இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அது வந்து அதுக்கான பதில எதுவுமே அவங்களால சொல்ல முடியல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு புரொபகேண்டா மூவி. இது வந்து வெறும் அவதூறு மட்டும் தான் சொல்றாங்க. இது வந்து கலவரத்த தூண்டுற மாரி, என்ன நடந்திருக்கோ அத அப்படியே நம்ம சொன்னோம்னா, கலவரத்த தூண்டுற மாரி, இரு பிரிவினருக்கிடையே மூட்டி விடுற மாரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. கேரளா ஸ்டோரிக்கும் ரைட். இதே தானே இவங்க சொல்லியிருந்தாங்க. பட் கேரளா ஸ்டோரியில ஆமா. சொன்ன விஷயங்கள் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு. அந்த படத்துல சொன்ன உண்ம. விஷயங்கள் ஒன்னொன்னும்
உண்மைதான் ம். அப்படின்றத டெய்லி நம்ம தினப்படி நியூஸ்களை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது தானே. ம். ஆமா. உண்ம, உண்ம. இப்போ இங்க நீங்க ஒரு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பீங்க, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க, இத ம். மாதிரி நம்மளுடைய வரலாறுகளை எடுத்து சொல்ற மாதிரியான திரைப்படங்கள் நிறைய வந்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. தமிழகத்துல ம். பாத்தீங்கன்னா நாங்க வந்து வரலாறை சொல்றோம் சொல்லிட்டு இவங்க வந்து சுத்தி சுத்தி வெறும் சோழர்கள் பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்காங்க. சோழர்கள் அது ஆமா. பண்ணாங்க, சோழர்கள் இது ம். பண்ணாங்க. சோழர்களை தாண்டி இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க, இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசுறேங்கடானா இவன் வந்து இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு நாவல் ஃபேமஸ் ஆனதுனால வெறும் அந்த ஒரு நாவலை பேஸ் பண்ணி மட்டும்தான் இவங்க வரலாற்று படங்கள் எடுக்க போற சொல்லிட்டு கிளம்பி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ம். இவங்க பொன்னியின் செல்வனுக்கு எவ்வளவு ப்ரோ செலவு பண்ணிருப்பாங்க அந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு? பட்ஜெட் 200ல அது இருந்து ஒரு ஒரு 300 crores செலவு 200, பண்ணிருப்பாங்களா? சும்மா 300, ஒரு 300, 300 அப்ராக்சிமேட்டா க்ரோர்ஸ் மேலயே போயிருக்கும். ஆமா. 300, 350 க்ரோர்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? போயிருக்கும். கண்டிப்பா. ம். ம். கரெக்ட். அந்த காசை ம். அவங்க படமா எடுக்கிறதுக்கு நீங்க ம். சோழர்கள் வாழ்ந்த இடத்த வந்து அவங்க ரெக்கவர் பண்ணிருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய ம். ஆமா. அரண்மனைகளை கிளீன் கரெக்ட்டு. பண்ணிருக்கலாம். அவங்களுடைய கோவில்களை கரெக்ட். மறுசீரமைப்பு பண்ணிருக்கலாம். அரண்மனைகள், மாடமாளிகள் இது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இவங்க ரிக்ளைம் பண்ணிருக்காங்க இல்லையா? பண்ணிருக்கலாம். பட் ம். இவங்க அதெல்லாம் பண்ணாம ஆமா. ஏதோ ஒரு தண்ட கர்மாந்திரத்துக்கு ஏதோ ஒண்ணு காசு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் பண்ற சொல்லிட்டு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, அந்த படத்தையாச்சும் பாகுபலி ரேஞ்சுக்கு எடுத்திருக்கானுங்களான்னா அதுவும் கிடையாது. இல்ல, இல்ல. ம். இவங்க வெறும் பேசுறாங்க, ஆமா. பண்றாங்க ஒழிய பட் இவங்க கிட்ட அந்த ஒரு ஸ்டஃப்ன்றது கரெக்டான விதத்துல இல்ல. யூஸும் பண்றது இல்ல. ஏன்னா இங்க நம்ம தமிழகம் வந்து செக்குலர் செக்குலர் அப்படின்ற மாதிரி சொல்லியே இவங்க இந்த ம். வரலாற்று பதிவுகள் சொல்லும் பொழுதும் பாத்தீங்கன்னா இப்படிதான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சோழர்கள் ஹிந்து கிடையாது அப்படின்ற ஒரு டாக் வேற இருந்துட்டே இருந்தது. ம். வெற்றிமாறன் மாதிரியான ஆமா. நபர்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆமா. சோ ம். இவங்களுக்கு அந்த வரலாற்று உண்மைகளை இவங்களால ஏத்துக்க முடியல. அது உண்மை எப்படி இருக்கோ அதை கரெக்ட். அப்படியே இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால இவங்க இது ரைட். மாதிரியான விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இருக்கிற உண்மையை இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா என்ன ஆக போகுது? இப்ப நம்ம இந்த ஸ்டீவன் ம். ஸ்பீல்பர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் ஜியூ. சோ அவர் அந்த ஆமா. ஜியூக்கு நடந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. பட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவா கொண்டு போயிருக்க மாட்டாரு. அது ஒரு கரெக்ட். பாசிட்டிவ் வேல வந்து எடுத்துட்டு வரலாறா போயிருப்பாரு. காமிச்சிருப்பாரு அப்படியே. ம். ம். ஆமா. அது அது கரெக்ட். அந்த அந்த ஷிண்டர்ஸ் லிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா, அது அ ஜியூஸ் பத்தினது தான். ஜியோனசைட் பத்தினது தான். பட் அவரு காமிச்ச விதம் வந்து வேற மாரி இருக்கும் இல்லையா? ஒட்டுமொத்தமா ம். வேற ம். வேற ஒரு உலகத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிருப்பாரு. பட் ஆமா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, அது மாரிலாம் இல்லவே இல்ல. இங்க வந்து நாங்க நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படின்ற மாரியான திரைப்படங்கள் மட்டும் தான் எடுக்குறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் தெரியுமா இது மாரிலாம் பண்ணோம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்களே ஒழிய, இந்த ம். செஞ்சுரியில நமக்கு நடந்தது என்ன? ரைட். இஸ்லாமிய படையெடுப்பு எப்படி இருந்தது? இந்த பிரிட்டிஷ்காரங்க, போர்ச்சுகீசியர்கள் அவங்களுடைய படையெடுப்பு எப்படி இருந்தது? அத பத்தி யாராச்சும் பேசுறாங்களான்னா, இல்ல பேசுறதே இல்ல. ம்ஹ்ம். ஆமா. இப்போ ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா, இவரு ஸ்பீல்பர்க் வந்து ஆப்ரகாம் லிங்கன் பத்தி ஒரு படம் எடுத்திருப்பாரு. ம். லிங்கன் அப்படின்னு சொல்லி. ஆமா. ஆமாமா. அதுவும் அதுவும் நல்ல படம். அதுல வந்து அவர் லிங்கன் வந்து எப்படி அந்த அந்த சிவில் வார் அப்போ அவங்களுடைய அந்த உள்நாட்டு போர் டைம்ல ஸ்லேவரிய வந்து எப்படி அ அபாலிஷ் பண்றதுக்கு அவங்க என்னலாம் செஞ்சாங்க அப்படின்றத, அவர் ம். எந்த ஒரு அரசியல் டேக்கும் இல்லாம பேசியிருப்பாரு. அதான் ரைட். முக்கியமான பாயிண்ட்டு. அவருடைய அரசியல் ஸ்கோர வந்து அங்க கொண்டு வர மாரி அப்படி இருக்காது. ம். ஆனா, இப்ப நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா, இப்ப காந்தி பத்தி இப்ப நம்ம ஒரு படம் எடுக்கிறோம்னா, வெளிய இருந்து தான் ஆள் வரணும். இவரு அட்டன்பரோ தானே படம் எடுத்தாரு. அட்டன்பரோ. ஆமா. அவர் தான் ஆமாமாமா. காந்தி பத்தி படம் எடுத்தாரு. அப்ப இந்த மாரிலாம் நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய இங்க வந்து என்ன நடந்துச்சு? ஏன்னா மக்களுக்கு அந்த வரலாற்று அறிவுன்றது மோஸ்ட்லி இல்ல. இப்ப நம்ம ம். ஊர்ல வந்து இப்ப நம்மளுடைய தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னா, பல பேருக்கு தெரியாது. அப்படித்தான் ம். வந்து நம்ம இருக்கிறோம். ஆனா அவங்க கரெக்ட். ஊர்ல எப்படின்னா, அவங்க அவங்க பயங்கரமா எல்லாத்தையும் எடுத்து வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஸோ அதே ரைட். மாரி தான் இந்த மாரி வரலாற்று பூர்வமான படத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க அந்த மாரி நடக்கிறது இல்ல. எடுத்தாலுமே ஏதாவது பாப்புலர் நாவல் நீங்க சொன்ன மாரி அப்படிதான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அது அப்போ இந்த மாரி வரலாற்று சம்பவங்கள் வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து பதிய வைக்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி இதுக்கு மக்கள் படம் பார்க்குறாங்க அப்படின்றதுனால, அந்த மாரி படங்கள மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 1. ஆ அப்படி இங்க வர்ற ஒரு சில படங்களும், அது லைக் நம்ம நேத்து பேசியிருந்தோம் இல்லையா? பராசக்தின்ற ஒரு படம். அது பச்சை பாஸ் காலத்துல இவங்க எப்படி வந்து க அ இந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள்லாம் எப்படி போராட்டம் பண்ணாங்கன்ற மாரி. அப்போ எஸ். இங்க இருக்கிற ஈக்கோ சிஸ்டம்ல உள்ளவங்க தான் படம் பண்றாங்களே தவிர, வரலாற்ற நியூட்ரலா என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த அப்படியே மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு இங்க ஆள் இல்ல. இவங்க வந்து யோசிக்கவும் மாட்றாங்க. அதுக்கு ஆளும் இல்ல. அதுக்கான ஸ்பேஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இல்ல. ஆ அடுத்து நீங்க காந்தி பத்தி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க.
காந்தி வந்து ஒரு அவர் என்ன பண்ணாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ம். கிலாஃபத் மூவ்மெண்ட்ன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அது அது ஆக்சுவலி அது என்ன கதைன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ ஆட்டோமன் எம்பயர் இருந்துச்சு. ஓகே. ஆட்டோமன் எம்பயர் அந்த வார்ல வந்து அவங்க தோத்துட்டாங்க. ஓகே. அவங்க தோத்த உடனே அந்த இடத்த வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்றாங்க. ஏன்னா, இவன் ஆட்டோமன் எம்பயர் ஃபைட் பண்ண போனது அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். அவன் ம். ஜெயிச்சிட்டான். அவன் ஜெயிச்ச ம். உடனே ஆட்டோமன் எம்பயர அவங்க கேப்சர் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அங்க ஒரு காலிஃபத் மூவ்மெண்ட் ஒண்ணு அங்க வந்து இருந்துச்சு ஆட்டோமன்ல. அது என்னன்னா, ஓகே. அந்த இஸ்லாமிக் ஆட்சிய வந்து உலகம் முழுக்க கொண்டு போணும் அப்படின்ற அந்த ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிக் காலிஃபேட். இவங்க என்ன இப்போ அங்க ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அ எப்படின்னா, டர்க்கில வந்து இந்த மாரி அந்த காலிஃபேட்ட வந்து பிரிட்டிஷ் வந்து கலைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து போராடுனாங்க. ஓகே. இவன் வெள்ளைக்காரன் இப்ப உள்ள வந்துட்டான். இவன் வந்து இப்போ வந்து எங்க பகுதிய இவன் வந்து பறிச்சுட்டான். ஆனா எங்களுடைய அ அந்த ஒரு இஸ்லாமிய காலிஃபேட் ஆட்சி வந்து இன்னும் கன்டின்யூ ஆகணும்னு சொல்லி அ அம் அந்த ஊர்ல வந்து அவங்க போராடுனாங்க. எங்க ஓகே. டர்க்கில. ஆட்டோமன் ஓகே. அ எம்பயர்ல. அதுக்கு ஆதரவா இந்தியாவுல இருந்து பல பேர் வந்து போராடுனாங்க. இங்க இருக்கிற ஓகே. முஸ்லிம்ஸ். இங்க இருக்கிற ஒரு ரைட். சில பேர் வந்து டர்க்கிக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க. சரியா? இது ஓகே. ஒரு மதம் சார்ந்த அவன் வேற நாட்டுக்காரன். ஆனா, நான் நான் அவனும் முஸ்லீம், நானும் முஸ்லீம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அவனுக்கு ஆதரவு தெரிவிப்பேன்னு சொல்லி அவங்க அப்படி போனாங்களா? இது ஓகே. உள்ள காந்தி இப்போ வந்து உள்ள வந்தாரு. இதுக்கு இவருக்கு ஓ! என்ன வேல? நான் சீரியஸாவே நான் பலமுறை வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். இவர் ஏன் உள்ள வந்தாரு? ஆக்சுவலி இது அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இவங்கள ஆதரிக்கிறாங்க. அதுவும் வெளிநாட்டு பிரச்சனை அது. ஓகே. ஓகே. அதுக்கு இவங்க வந்து காந்திய உள்ள சேர்த்துக்கிட்டு இவங்க இங்கிருந்து போராடுனாங்க. இங்கிருந்து ஓகே. இவங்க போராடிட்டு இருந்தாங்க. கிலாஃபத் மூவ்மெண்ட்ன்றது அதான். அப்போ அவர் வந்து ரைட். எப்பவுமே இந்த மாரி ஒரு ஒரு ஆன்டி ஹிந்து, ஆன்டி இண்டியன் வியூஸ வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்றது தான் உண்மை. வரலாற்று ஓகே. பூர்வமா பார்த்தோன்னா. ஆ அவர் பல விஷயங்கள் ஆ அவர் இந்தியன் ஃப்ரீடம்க்காக வந்து அவர் பேசினாரெல்லாம் பேசியிருக்காரு. ஆனா, அவர் தான் காரணமானா இல்ல. ஓகே. இந்தியன் ஃப்ரீடம்க்கு அவர் மட்டும் தான் காரணம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம மத்தியில வந்து பதிய வைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. ரைட். அவரும் செஞ்சிருக்காரு. அவ்வளதான். அவரும் செஞ்சிருக்காரு. அத தாண்டி அந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே பிரிட்டிஷ் வந்து வாஸ் டூ வீக். ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அதனால அவங்க விட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. மோஸ்ட்லி சொல்றேன். அதுவும் ஒரு காரணம். ஆனா, இவங்க என்ன பண்றாங்க, காந்தி மட்டும் தான் நமக்கு வாங்கி குடுத்தாருன்னு சொல்லுவாங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. அப்ப இந்த ம். மாரி கிலாஃபத் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப வன்முறைய ஆதரிச்ச ரொம்ப வயலன்ட்டா போனவங்க அவங்க ஆக்சுவலி. ஆ ஓகே. அந்த மாரி குரூப்புக்குலாம் இவரு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாரு. இந்த நோக்காலியில ஆரம்பிச்ச இந்த வயலன்ஸ் வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆரம்பிச்சு பீகாருக்கு போச்சு. ம். பீகார் அதுக்கப்புறம் அப்படியே போய் பஞ்சாப் வரைக்கும்லாம் அந்த அந்த ரயட்ஸ் வந்து பரவிச்சு ஆக்சுவலி. ரைட். இத அப்புறம் ஸ்டாப் இந்த பண்றதுக்கு மாப்ளா அவரு ஆ, மாப்ளா ம். கலவரம்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில ஆமா, தான் ஆமா. நடந்ததா? இல்லன்னா அது அதுக்கு முன்னாடியே மாப்ளா சேம் அந்த பீரியட் தான். மலபார்ல முன்னாடி? ஓகே. அதுவும் அதுவும் இந்த சேம் பீரியட் தான். அரவுண்ட் ரைட். இந்த ரைட். விஷயம் நடந்து இந்த அதுவும் இதே காரணம் தான். இந்த மாரி காரணங்களால தான் அதுவும் வந்து நடந்துச்சு. அப்போ இந்த ம். மாரி அ கலவரம் வந்து பரவிக்கிட்டே இருக்கு. ஆனா, அப்ப கூட வந்து அங்க உள்ள அந்த லீடர்ஸ் வந்து இத ஸ்டாப் பண்றதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்யல. ஓகே. அதுவும் உண்ம. அத எதிர்த்து காந்தி எதுவும் பேசவும் இல்ல அப்படின்றதும் உண்ம. அவரு அவரு அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹி வாஸ் வெரி சைலன்ட் ஆக்சுவலி. ம். ஆம் ஸோ வன்முறை வந்து ரொம்ப பரவிச்சு. அத ஸ்டாப் பண்றதுக்கு எதுவும் பண்ணல. ஸோ ஃபைனலா சம்படி இஸ் மேக்கிங் எ ஃபிலிம் அவுட் ஆஃப் இட். ஸோ அது ஒரு ரைட். நல்ல விஷயம். யாஹ்! இங்க எப்படி கீழ் வெண்மணி படுகொலையின் பொழுது நம்முடைய ஈவேரா அவர்கள் அமைதியா ம், இருந்தாரோ, அது மாரி இவரும் அமைதியா இருந்திருக்காரு. ம். ஆமா. அப்படிதான் வந்து நடந்துச்சு. ஓகே. நான் இந்த அத இடத்துல கடைசியா இன்னொரு இவரு ஒரு படம் ர் ம், கரெக்ட். நான் இந்த ஒரு ம், இடத்துல ஒரு 2 பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு ம், பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி டர்க்கில ஒரு விஷயம் நடக்குது. அந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டுக்காக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாரி சொன்னீங்க இல்லையா? அதே ம், மாரியான ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இங்க இந்த முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி வந்து இருந்திருக்கு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் உருவாகுறதுக்கு ரொம்ப பயங்கரமா வேல பார்த்தது. ம், ம், பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு உருவாகணுமா அப்படின்ற மாரி ஓட்டு எடுப்புலாம் எடுக்கும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உருவாகுறதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆதரவு ம், தெரிவித்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க ஓகேங்களா? இங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க, ம், அ நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டிய மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வேற மாரி கொண்டு போறாங்க. பட் ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களால இந்த மாரியான விஷயத்தெல்லாம் பெருசா பேச முடியாது. ஏன்னா, அவங்க வந்து ம், அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அவங்களால இது மாரி சொல்ல முடியாது. புரியுதா? ம், புரிஞ்சுக்க முடியுது.
பட் இங்கேயே ம். நடக்கக்கூடிய விஷயத்தையுமே சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இங்க ம். முஸ்லிம்களுக்காக ஒரு நாடு உருவாகணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த நவ்காலில, பீகார்ல நடந்த கலவரத்துக்கெல்லாம் இங்க கூடிய இஸ்லாமியர்கள் ஆதரவு குடுத்திருக்காங்க. சோ அவங்க அந்த ம். காலத்துல இருந்தே இப்போ வரைக்கும் இப்படிதான் இருக்காங்க போல. இப்ப எப்படி ரைட். அமெரிக்கால ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் இப்ப எப்படி இந்த ஓசி பாலஸ்தீனுக்கு பேரணி எல்லாம் போறாங்க. இது மாதிரியான ம். விஷயங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு போல. 50 வருஷம், 60 வருஷத்துக்கு முன்னாடியே கூட ரைட். நடந்திருக்கு போல. அவங்க அப்போத்துல இருந்தே ம். இப்படிதான் இருக்காங்க போல. நீங்க சொல்ற இந்த ஆமா. விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அப்படிதான் இருக்கு. ம். இந்த இன்னொரு ஆமா. 2வது பாயிண்ட் ம். என்னன்னா, நம்ம ம். ஊர்ல தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து ம். இந்த தமிழர் வரலாறு, இந்த ஹிஸ்டரி பேசுறவங்கள மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம்ல இந்த தமிழ் வரலாறுகள் சொல்றோம் சொல்லிட்டு ராஜராஜ சோழன் பத்தி, ம். பாண்டியர்களை பத்தி, சேரர்களை பற்றி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தமிழக ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. எல்லாம் ஓகே. பட் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு குறித்து இவங்க யாரும் பெருசா வாய தொறக்கிறதே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ம். கோவில்கள், இங்க இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய மாட மாளிகைகள் இதெல்லாம் சிதைச்சதுக்கு காரணம் யாரு? மாலிக் கஃபூர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கான்? மாலிக் இத பத்தி கஃபூர். இவங்க மாலிக் கஃபூர். ம். இவங்கலாம் பேசவே ம். மாட்டேன்றாங்க. வாய தொறக்கிறது கிடையாது ப்ரோ. இவங்க வந்து இந்த சமஸ்கிருதத்துக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. பிராமணர்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்ல. பட் இவங்க கோவிலை இடிச்சது யாரு? இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள சீரழிச்சது யாரு? மன்னர்களுடைய குடும்பத்தை சீரழிச்சது யாரு? அவங்களுடைய செல்வங்கள கொள்ளையடிச்சுட்டு போனது யாரு? அவங்கள பத்தி எதுவுமே இவங்க பேசுறதே கிடையாது. இவங்க ம். இஸ்லாமியர்களுக்கு அதாவது இஸ்லாமிய படையெடுப்பு குறித்து ஏன் வாய தொறக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியவே இல்ல. இவங்க பிராமணர்களுக்கு எதிரா பேசுறதுக்கான ரீசனே வந்து எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்க ஏன் பிராமணர்களுக்கு எதிரா பேசுறாங்க? இவங்க ஆக்சுவலா பேச வேண்டியது இஸ்லாமிய படையெடுப்பு குறித்து தானே. அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ம். பண்ணியிருக்காங்க? அத பத்தி தானே பேசணும். பட் இவங்க அத பத்தி பேசுறதே கிடையாது. அத அழகா கடந்து போயிட்டு, அவங்கலாம் எங்களுடைய சகோதரர்கள், தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்ற மாரி, நீங்க நல்லா பாருங்க தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓசி பாலஸ்தீன். ஆமா. ம். ஆமா. இஸ்ரேலுக்கு அது அகைன்ஸ்டா ம். பேசுவாங்க. யூதர்களுக்கு அகைன்ஸ்டா பேசுவாங்க. பட் ம். இவங்களுடைய ஐடியாலஜியே பாத்தீங்கன்னா, ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியாலஜியா தான் இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா, அ கொஞ்சம் கூட லாஜிக்காவே இருக்காது. இவங்க பேசுறதுல இவங்களுடைய கோவத்த காட்டுறாங்க பாத்தீங்களா? இவங்க கோவம் காட்டக்கூடிய ம். ஆட்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. இவங்க வந்து யூதர்கள் ஆமா. மீதும், பிராமணர்கள் மீதும் வெறுப்பா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் ஆல்சோ ராஜராஜ சோழன, ராஜேந்திர சோழனை இவங்க வந்து ராஜராஜ, ராஜேந்திரன் இப்படின்ற மாரிதான் சொல்லுவாங்க. ஈவன் ராஜராஜ சோழனே அவருடைய பெயர ராஜராஜ சோழன் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க ம். உட்கார்ந்துட்டு பைத்தியக்காரத்தனமா தமிழ் தேசம் பேசுறவனுங்க, ராசராச சோழன், ராசேந்திர சோழன் இப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பானுங்க. வந்து ஆமா. வடையெழுத்து, இது சீப்ப ஒளிச்சு சமஸ்கிருதம். வச்சுட்டா ஆ இதுவாயிரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அதே அதே ஒண்ணுமே இல்லாத கதை ஒரு தான். சப்ப மேட்டர ம். ம். ஒரு அதேதான் சப்ப ப்ரோ. அத மேட்டர மாரி தான் தான் இவனுங்க பண்ணிட்டு பெருசுபடுத்துறது. இருக்கானுங்க. கரெக்ட். ஆமா. இவங்க இப்போ ராஜராஜ சோழன் இத வந்து இவனுங்க சொல்வானுங்க. இது வந்து சொல்ல மாட்டானுங்களாமா. அதே மாரி ம். விஷயம்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? அது வந்து விஷயம் ம். சொல்லக்கூடாதா? விடயம்னு சொல்லணுமா? விடயம். விடயம். ஆ ஆகத்து. வி அத பார்த்திருப்பீங்க. அதேதான். அதேதான். விடயம் ஏன்டா இவ்வளவு வருஷமா விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு ஏன் விடயம்னு சொல்றீங்க? ஆனா ராஜராஜ சோழன வந்து பேசும்பொழுது ஒரு சில பேர் ராசராச சோழன்னு சொல்லுவானுங்க. ஒரு சில பேர் ராஜராஜ சோழன்னு சொல்லுவானுங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா ம். விடயம்னு பேசுவானுங்க. இவனுங்க இவனுங்க ரைட். சொல்லக்கூடிய விஷயத்துல இவங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாவே இல்ல. ராஜராஜ சோழனே அவருடைய பெயரை ராஜராஜ சோழன் தான் சொல்றாரு. ம். பட் இவனுங்க ம். பாத்தீங்கன்னா இது மாதிரி லூசு மாதிரி பேசின்னு சுத்திட்டு இருக்கானுங்க. தமிழ் தேசியம் ஆமா. இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் இப்படிதான் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு. ரைட். உண்ம. தமிழ் நேஷனலிசம் உள்ள இப்போ வந்து எந்த மாரி ஆட்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா, அவங்க ம். முழுக்க பேசுறது பார்த்தீங்கன்னா, யூத வெறுப்பு அண்ட் பிராமண வெறுப்பு. இந்த 2ம் அவங்களுக்குள்ள இருக்கும். எனக்கு ரைட். வந்து தமிழ் நேஷனலிசம் பிடிக்கும். ஆனா, இங்க உள்ள ஆட்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆட்கள் பேசுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு மாரி ம். அவங்க வந்து வரலாற்றையே வந்து மாத்தி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ரைட். குறிப்பிட்ட ஒரு ஒரு குரூப்ப வந்து இவங்க வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லா ம். பிரச்சனைக்கும் காரணம்ன்ற மாரி பேசுவாங்க. யூதனுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஆனா, இங்க ம். என்ன சொல்லுவாங்க, இங்க நம்ம இந்த மாரி வந்து போறதுக்கு வந்து ஆ இது ஒரு என்னது யூத பிராமண சதி. அப்படி அப்படி அந்த 2 விஷயத்த வந்து எடுத்து விடுவாங்க இவங்க. கரெக்ட். இப்போ நீங்க சான்ஸ்கிரிட் பத்தி பேசினப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் இருக்கார் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஆர்க்கியாலஜில ஒருத்தர் இருந்தாரே! அமர்நாத். ம். ஓகே. அமர்நாத் இருக்கார் இல்லையா? அமர்நாத் வந்து கீழடிய வந்து எடுத்துட்டு போனாரு.
ஓகே. அமர்நாத் இப்போ 2 நாளைக்கு முன்னால ஒண்ணு பேசியிருக்காரு. என்னன்னா, சான்ஸ்கிரிட் அப்படின்ற ஒரு மொழியே கிடையாது. ரைட், ரைட், அது ரைட். வந்து பார்த்தேன். அது வந்து உருவாக்கப்பட்ட மொழி. அது படைக்கப்பட்ட ம். மொழி. அது இவங்களுடைய தேவைக்காக இவங்களே உருவாக்குனாங்க அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஆக்சுவலி ரைட். ஒரு மொழி மேல உங்களுக்கு வந்து வெறுப்பு இருந்தா ஓகே, ஃபைன். அதாவது இப்போ வந்து என் மொழி தான் பெருசுன்னு பேசுங்க ஓகே. ஆனா, இன்னொரு மொழிக்கு இருக்கிற அந்த வரலாற்று சிறப்பு, அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து மட்டுப்படுத்துறது தவறு. இப்போ ம். சான்ஸ்கிரிட்ட பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்லாம் படிக்கிறாங்க. ம். வெஸ்டர்ன்ல இருக்கிற ஒரு ஸ்காலர். அவர் பேர் மறந்து போச்சு. ஹி வாஸ் ம். ஃப்ரம் நெதர்லாண்ட். அவர் நெதர்லாண்ட்ல ஓகே. பொறந்தவரு. சான்ஸ்கிரிட்ட படிச்சு, வெஸ்டர்ன் யுனிவர்சிட்டீஸ்ல சான்ஸ்கிரிட்ட வந்து டீச் பண்ணிட்டு இருந்தாரு. ஆ ம். அவர் இந்தாலஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்தாலஜிஸ்ட்னா இந்தியன் கலாச்சாரம் பத்தி படிக்கக்கூடியவங்க. ம். அப்படிதான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க ஏன் ஒரு மேட் அப் லாங்குவேஜ அவங்க ஏன் படிக்க போறாங்க? அப்போ ரைட். எனக்கு ஒரு மொழி பிடிக்கும். ஓகே ஃபைன் பிடிக்கட்டும். ஆனா, அதுக்காக சம்மந்தமே இல்லாம இன்னொரு மொழியினுடைய வரலாற்ற நம்ம வந்து வேணும்னே மறைக்கிறது. அதுக்கு வரலாறு ம். இல்லன்னா பரவால்ல. வரலாறு இருக்கு. ஆனா, இவங்க வந்து வேணும்னே மறைப்பாங்க. அதே மாரி இங்க இருக்கிற ஆட்கள் வந்து அந்த அ முஸ்லீம் படையெடுப்பு, அவங்க பண்ண விஷயங்கள், அத பேச மாட்றாங்க. வெறுமனே வோட் பாலிடிக்ஸ் தான். அப்போ இங்க வந்து நேர்மையாக உண்மைய பேசுறதுக்கு, நேர்மை ஆக்சுவலி வோட் பாலிடிக்ஸ் பண்ணலாம். ஆனா, அத எப்படி இவங்க வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னா, ஓகே அன்னைக்கு இப்படி நடந்துச்சு. ஆனா, இன்னைக்கு நம்ம வந்து ஒற்றுமையா இருப்போம். அப்படி சொல்லலாம். ஆனா, ரைட். இவங்க என்ன பண்ணுவாங்க, கடந்த காலத்தையும் வந்து மறைச்சுருவாங்க. ஈஸியாக அப்படியே வந்து அத 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 வந்து கவர் அப் பண்ணி, அதுக்கு வேற ஒரு சாயம் பூசி, அத வேற மாரி வந்து எழுதி வச்சுருவாங்க. இது மிக ரைட். மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ம். கரெக்ட். ப்ரோ, இறுதியாக நான் ஒரு கருத்து சொல்றேன். அப்புறமா உங்க பாயிண்ட் எஸ். சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். என்னன்னா, இத மாரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல நம்மளுடைய சிலபஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உண்மையான வரலாறுகள் மறைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது கம்யூனிசவாதிகள். அவனுங்க ம். தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே மறைச்சானுங்க. பிரிட்டிஷ்கார பிரிட்டிஷ் அ பிரி பிரிட்டிஷோடைய ஆட்சியாளர்கள் பற்றியும், இஸ்லாமியருடைய அந்த அரசர்கள் பற்றியுமான பாடங்கள் நாம அதிகமா பார்க்கறதுக்கான காரணமே கம்யூனிஸ்டுகள் தான். அவங்களுக்கு ம். இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மண் சார்ந்த கலாச்சாரம், நம்முடைய தர்மம், இத பத்திலாம் எவ்வளோக்கு எவ்வளோ மூடி மறைக்க முடியுமோ ஃபுல்லா மூடி மறைச்சுட்டாங்க. அக்பர் யார் ம். தெரியுமா? அக்பர் என்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவுரங்கசீப் யார் தெரியுமா? திப்பு சுல்தான் யார் தெரியுமா? இப்படின்ற மாதிரியான வரலாறுகள், அதுவும் அப்புறமா இன்னொருத்தர் கஜினி முகமதா 7 முறையோ, ஆமா. 8 முறையோ படையெடுத்து வந்தாருன்னுவாரு. 17 முறை படம் எடுத்தாரு ஆ மாரி. ம். அவங்கள ம். பத்திலாம் பெருமையா பேசுவாங்க. ஆக்சுவலா அவன் யார் மீது படையெடுத்தான்? நம்ம நாட்டு ராஜா மேல தானே படையெடுத்தான். 16 முறை, 17 முறை அவன தோற்கடிச்சது யாரு? நம்மளுடைய ராஜா தானே. நம்ம நாட்டை சேர்ந்த ம். ராஜா தானே. நம்ம நாட்டை சேர்ந்த ராஜா எப்படி 17 முறை அவன டிஃபெண்ட் பண்ணாரு? இத தானே நம்ம பெருமையா பேசணும். பட் இவங்க அவரு பாத்தீங்கன்னா, பேரே தெரியாது. புருஷோத்தம மகாராஜா பத்தி யாருக்காச்சும் இங்க பெருசா தெரியுமா? அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியாது. பண்ணாருன்னு தெரியுமா? இப்போ இந்த ம். இஸ்லாம்ன்ற ஒரு மதம் உருவானதுக்கு அப்புறமா ஒரு ஒரு 100, 200 வருஷத்துக்குள்ளேயே அவங்க ஏகப்பட்ட இடத்தை இஸ்லாமிய நாடுகளா மாத்திட்டாங்க. பட் ம். அவங்களால இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு கிட்டத்தட்ட 700 வருஷம் ஆச்சு. 700, 800 வருஷம் ஆச்சு அவங்க நம்ம நாட்டுக்குள்ள வரத்துக்கே. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ம். அவங்க. நம்ம நம்ம ம். ம். வெறும் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் 600, 700 வருஷமா அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆமா. பாத்துக்கோங்க. 100 வருஷம் 200 வருஷத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்த இடத்தையுமே அவங்க இஸ்லாமிய நாடா மாத்திட்டாங்க. பட் நம்ம நாட்டுக்குள்ள ம். வரதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பட் இத பத்தி யாருமே இங்க பெருசா பேசுறதே இல்ல. இப்போ ரைட். விக்ரம் சம்பத் மாரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த வரலாற்று சுவடுகள் எடுத்து ஆதாரத்தோட பல புத்தகங்கள் இப்ப எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பேசிட்டும் வந்துட்டு ம். இருக்காங்க. சோ இவங்கள உண்ம. மாதிரியான நபர்கள் இல்லன்னா, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முக்கியமா கம்யூனிஸ்டுகள் ப்ரோ. நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகள் தான். அவனுங்க தான் எந்த நாட்டுக்குமே உண்மையாவே இருக்க மாட்டானுங்களே, விசுவாசமாவே இருக்க மாட்டானுங்களே. அவங்க கிட்ட இருந்து வேற ம். என்னத்த எதிர்பார்க்க முடியும்? கரெக்ட். கடைசியா இப்ப இந்த இன்னும் ஒரு ரோஹில லாஸ்ட்ல தாப்பர் ஒரே மாதிரியான ஆ ஆ ஒரே யா சாரி யா ப்ரோ. யா ப்ளீஸ். சாரி. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, ஆட் சொல்லுங்க. பண்ணிக்கிறேன். என்னன்னா, ம். இந்த ம். ராமர் ஜென்ம பூமி இருக்கு இல்லையா? ராமர் இஷ்யூ. ம். அந்த ராமர் கோவில் ம். இஷ்யூ. அது ம். வந்து இனிஷியல் பீரியட்ல இஸ்லாமியர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களும் சரி, அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ம். பட் ம். அதுக்குள்ள நடுவுல உள்ள பூந்து குட்டைய குழப்பி சண்டை மூட்டை வச்சு இந்துக்களுக்கு இடையே இஸ்லாமியர்களுக்கு இடையே சண்டை மூட்டை வச்சு ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அந்த பாபர் மசூதியை இடிக்க வைக்கிறதுக்கு காரணமே கம்யூனிஸ்டுகள் தான். ம். கம்யூனிஸ்டுகள் தான் உள்ள பூந்து இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னது யாருன்னா, ராம ஜென்ம பூமியை கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த முகமது சொல்லிட்டு ஒருத்தர் ஆர்கியாலஜி. ஆமா. அவர் ஆர்க்கியாலஜிஸ்ட். பேரு ந முகமது. 1976ல அவரு அறிக்கை ஒண்ணு ஆமா, வெளியிட்டிருப்பாரு. ஆமா. அந்த அவரு ஏசி அவரு ரிப்போர்ட். இந்த ஒரு விஷயத்த வந்து கன்ஃபஸ் பண்ணிருக்காரு.
கம்யூனிஸ்டுகள் ஆமா. இது மாதிரியான உண்மை. விஷயங்கள் பண்ணாங்க. இங்க இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே கம்யூனிஸ்டுகள் தான் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு ப்ரோ. உண்மை, உண்மை, உண்மை. அவர் பேசியிருப்பாரு. ரைட். இப்போ 2 திங்ஸ். ஒன்லி வந்து ஒண்ணு வந்து இந்த கம்யூனிஸ்ட் அ வரலாற்று ஆசிரியர்கள் முக்கியமாக அவங்க ரவீந்திரநாத் தாப்பர் இருக்காங்க இல்லையா? அந்த அம்மையார் வந்து ரொம்ப மோசம். அவங்க வந்து சோம்நாத் ஆலயம் பத்திலாம் பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அந்த சோம்நாத் ஆலயத்த வந்து அங்க உள்ள விஷயத்த வந்து ஆட்டைய போட்டது வந்து இந்துக்கள் அப்படின்ற மாரி எழுதி வச்சிருப்பாங்க. அப்படியே மாத்தி விட்டுருப்பாங்க. அடப்பாவிங்களா! அந்த அளவு மோசமா இருக்கும். அதாவது அப்படியே ஆப்போசிட். யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே வந்து இவங்க வந்து அவங்க தான் செஞ்சாங்கன்ற மாரி போட்டிருப்பாங்க. ரைட். அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து எழுதுற ஒரு ஆள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, வில்லியம் டால்ரிம்பல்னு ஒருத்தர் இருப்பாரு. வில்லியம் டால்ரிம்பல் நீங்க அவர பார்த்திருக்கலாம். அவர் வந்து ஹி இஸ் ஃப்ரம் ஸ்காட்டிஷ். அவரு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். பட் இங்க இருக்காரு. அவரு ஒரு பக்கா லெஃப்டிஸ்ட், கம்யூனிஸ்ட் சார்பு உடையவர். ஓகே. அவர் பார்த்தீங்கன்னா, முகலாய அந்த எம்பையர பத்தி பெருமையா பேசியிருப்பாரு எல்லா புக்லயும். அவர் புக் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒயிட் முகல்ஸ்ன்னு ஒரு புக். ஆமாமா. ஒயிட் முகல்ஸ். அந்த புக்ல பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் மட்டும் வரலனா இந்தியா வந்து வேற மாரி ஆயிருக்கும். அந்த முகலாய படையெடுப்பு நடக்கலனா இந்தியா வந்து பிச்சைக்கார நாடா போயிருக்கும் அப்படின்ற மாரிலாம் பேசியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கும். அத படிக்கும்போது கடுப்பா இருக்கும் நமக்கு. என்ன இவங்க வந்து வரலாற்றை அப்படியே மாத்தி எழுதி வச்சிருப்பாங்க. இதே வில்லியம் டால்ரிம்பிள் தான் பாலஸ்தீன ஆதரவாளரும் கூட. அப்போ அந்த டாட் அப்படியே கனெக்ட் ஆகும். இவங்க எல்லாருமே ஒரே மாரி யோசிப்பாங்க. எல்லா கம்யூனிஸ்டும் பாலஸ்தீன ஆதரிப்பாங்க. எல்லா கம்யூனிஸ்டும் இந்த மாரி இஸ்லாமிய படையெடுப்பை ஆதரிப்பாங்க. எல்லா கம்யூனிஸ்டும் டெரரிசமையும் ஆதரிப்பாங்க. இதுவும் உண்மை. ப்ரோ அண்ட் ஆல்சோ அந்த ஆட்ரி ட்ரஸ்கி சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களே விட்டீங்க பாருங்க. யாரு? ஒரு லேடி ஆட்ரி ட்ரஸ்கி சொல்லிட்டு இந்த அவுரங்கசீப் பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க. ஹிந்துயிசம் பத்தி அவங்க ஒரு புக் கூட வந்து எழுதியிருப்பாங்க தானே? ஆமா அவங்களே தான். ஒரு லேடி. ஆமா. அவுரங்கசீப் வந்து பாசிட்டிவா வந்து எழுதியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இவர் இருக்காரு. அவர் பேர் என்ன? சாரு நிவேதிதா. அவர் ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. அவுரங்கசீப் நாவல். அதுல பாத்தீங்கன்னா அவரும் இதே மாதிரி தான். அவுரங்கசீப் வந்து ரொம்ப நல்லவர். அவர் நம்ம நினைக்கிற மாதிரி மோசமானவர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒயிட் வாஷ் பண்ற வேலையை அவர் இங்க இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா அவரே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஏதோ ஜெயமோகன் மாதிரி ஆட்கள் இங்க இருக்கிறதுனால ஏதோ நமக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு அவங்க ஃபீல்ட்லயே இருக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம தப்பிச்சோம். ரைட். நல்ல விஷயம். ஜெயமோகன்லாம் அவர் பயங்கர ப்ரூட்டலா பேசுவாரு. அவர் பேசுற உண்மைகள் எல்லாமே அவ்வளவு ப்ரூட்டலா இருக்கும். இருக்கிற உண்மை அப்படியே ரொம்ப பிடிக்கும் ஜெயமோகன். ஆமா. சோ இது மாதிரி வரலாற்று பதிவுகளை இன்னும் இவங்க எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க போறாங்கன்றத பார்ப்போம். பட் லக்கிலி இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால இத மாதிரி இவங்க ப்ரொபகண்டாவா கொண்டு போற விஷயங்கள் பெருசா இப்போ மக்கள் இடத்துல எடுப்படுறதே கிடையாது ப்ரோ. இவன் இப்படி சொல்லிருக்கியா? ஆமா, இவன் பாரு எப்படி சொல்லியிருக்கான், ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்றத அவங்களே தேடி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இது மாதிரி ப்ரொபகண்டாவா இருக்கிறவங்க ஒரு நெரேட்டிவ், ஒரு ஃபேக்கான நெரேட்டிவை செட் பண்ணி கொண்டு போறவங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எதுவும் இதுக்கப்புறமா பெருசா நிக்காது. இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க திப்பு சுல்தான் சுதந்திர போராட்ட வீரர், அவுரங்கசீப் சிறந்த மன்னர், அக்பர் சிறந்த மன்னர்னா எத்தனை நாளைக்கு சொல்ல போறாங்க? பட் அதுக்கான ஆதாரங்கள் சொல்லிட்டு பெருசா எதுவுமே இல்லை. பட் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க இப்படிதான் இருந்தாங்க, அவங்க அப்படிதான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வெறும் வாயில வடதான் சொல்றாங்க. ஆமா. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, உங்களுடைய டைம் ஒதுக்கி நம்ம இவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. மறுபடியும் நம்ம இன்னொரு நல்ல டாபிக் எடுத்து பேசலாம். நன்றி ப்ரோ. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.